இந்த கூட்டத்தில் ரொம்ப பேசணும்னு நினைச்சிருந்தேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதிகம் என்னால் பேச முடியாத காரணம். இந்த வேலை இடத்தில் இழந்த உரிமைகளை மீட்க ஒரே வழி அரசியல் அங்கீகாரம். என் இளைஞர்களை தயவு செய்து சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கத்துறதுனாலையோ வாழ்கன்னு மோசப்படுறதுனாலையோ என் கூட சேர்த்து எடுக்கிறதுனாலையோ இந்த சமுதாயம் வளர்க்கிறாரு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல, நான் எவ்வளவு அடிப்பட்ட இழப்புகளை சந்தித்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னைய இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல நான் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி காப்பதற்கு கேட்டு ராஜேந்திர பாலாஜி நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தார். ஏன் இந்த இடத்துல சொல்லுன்னா, தமிழகத்தில் முன்னாள் முதல்வர், தமிழர்களின் நலனை விரும்பிய தற்போதைய எதிர்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்திக்க எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் இருந்து நான் வந்தாலும் அண்ணன் மறக்கல. உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி காலையில் நைட்டு 10 மணிக்கு தொலைபேசியில் பேசி மறுநாள் காலையில் 7 மணிக்கு அன்னைக்கு மேம்படுத்தி எடப்பாடி அவர்களை சந்தித்து கண்டிப்பா ஐயா வாவுசோட குரு பூஜை விழா ரொம்ப சிறப்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சமூகத்தை பத்தி, ஐயா வாவுசியை பத்தி, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை பத்தி எடப்பாடி அண்ணாச்சி கிட்ட ரொம்ப நேரம் அண்ணன் கேட்டி ராஜேந்திர பாலாஜி பேசினாங்க. இதை இங்க நான் சொல்லுதேன், ஒன்னே அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தால் இன்று காலை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் புலிக்குடி எல்லா இடத்திலும் காவல்துறை பிடிக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ, நமக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருந்தால் இந்த காவல்துறை இப்படி ஆட்டம் போட முடியுமா? இப்பவும் அருமை அம்மா டாக்டர் கீதாமா ஒரு 5 நிமிஷம். இப்பவும் மக்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகின்ற காவல்துறை ஆட்சி அதிகாரம் நாளை எங்களுக்கும் வரும். சொல்றேன், இந்த ஆட்சி நிலச்சி நிற்கிறது நடக்காதீங்க. ஆட்சியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கு. இளைஞர்களை நீங்க கத்துவதனால மாலை போடுறதுனால மாற்றம் வந்துடாது. அரசியல் பழகுது, அதிகாரத்திற்கு வா, நல்ல படி, நல்ல அரசியலுக்கு போ, நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்க கத்துக்கோ. இந்த நிகழ்ச்சி நடத்துக்கொண்டு ரொம்ப ஆசை. எஸ்டிமேட் போட்டேன் 6,25,000 என் மாவட்ட தலைவர் எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு இதே சமூகத்தில் எத்தனையோ கோடி சொல்லிருக்கான், எத்தனையோ கோடி சொல்ல. ஆனா அவன் சப்போர்ட்டே பண்ணலடா. ஓப்பனா ஸ்டேஜ் சொல்லுவான், யாருமே பண்ணல. வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த கூட்டத்தை என்னுடைய முகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்த மதுரை ஜெயா அவர்தான் எனக்கு பெரிய பலம். நீங்க நடத்துங்க, நான்
என்றும் அமைச்சராக வந்து கொண்டிருக்கின்ற சிவகாசி சொத்து கேட்டி ராஜேந்திர பாலாஜி. நான் அன்னைக்கிட்ட ஒன்றையோடுதான் சொன்னேன், அடுத்த திருப்பு ஆட்சி மாற்றம் வருது, நீங்கள் அமைச்சர் பொறுப்பாக ஏற்க போறீங்க. நீங்க அமைச்சராக இருக்கும்போது இந்த வேளாளர் சமுதாயத்தில் பல இளைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொடுப்போம். மத்த அமைப்பினரி நாங்க பணம் சம்பாதிக்கணும், நாங்க வளர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா பந்தல் ராஜா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கா, ஜெயிலையும் பார்த்துட்டா, போலீஸையும் பார்த்துட்டா, வழக்கையும் பார்த்துட்டா. எதை காமிச்சாலும் பந்தராஜா பயன்படுத்த முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து நீங்க மட்டும்தான். உங்களை முடக்கினால் மட்டும்தான் பந்தல் ராஜாவை முடக்க முடியும். நீங்க இளைஞர்கள் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேளாளர் என்ற சாதி உணர்வை உனக்கு ஊட்டவில்லை. ஏன்னா நேற்று நைட்டு விடிய இந்த பந்தல் ராஜா வெற்றி பெற வேண்டும் என்று எனக்காக உழைத்த நாடார் சமுதாயம், ஆசாரி சமுதாயம், தேவர் சமுதாயம், கோட்டார் சமுதாயம் எனக்கு சப்போர்ட் பந்தல் ஒல்லி பிரதமருக்காண்டி மட்டும் பந்தல் ராஜா உழைக்கிறானா இருந்தாலும் இந்த பந்தல் ராஜா வளர்த்து விடுவதற்கு அனைத்து தமிழ் குடிகளும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. நிறையவே நினைப்பான் ஜாதி பெரிய ஒவ்வொரு சமூகத்திற்கும் அரசியல் அங்கீகாரம் வேண்டும். இன்னைக்கு சொல்ல ஆசாரி சமுதாயத்திற்காக பல வழக்குகளை இன்னைக்கு இலவசமாக வாதாடிக்கின்ற நமது அண்ணன் வழக்கறிஞர் முருகராஜன் ஆசாரி சமுதாயத்தின் அடையாளமா அரசியல் அங்கீகாரம் வேண்டும். இன்னைக்கு இங்க இல்லைன்னாலும் யாதவ் சமுதாயத்திற்காக சட்டமன்றத்திற்கு ஒற்றல் துறை போடும். ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த அந்த கள போராட்டங்கள் சட்டமன்றத்துக்கு போடும். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் கேட்டி ராஜேந்திர பாலாஜி மாதிரி நிறைய பேருக்கு சட்டமன்றத்துக்கு போனா இந்த வேளாளர் சமுதாயத்தோட கோரிக்கை, இந்த வேளாளர் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல யாருமே நான் கண்ணு கூட பார்த்தேன். நானு அண்ணன் கேட்டி ராஜேந்திர பாலாஜினா இடமாடி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சமூகத்துக்கு என்ன வேண்டும் எல்லாமே பொறுமையா பேசணும். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அங்கங்க தூரத்துக்கு நடிக்கப்பட்ட உள்ள உட்கார்ந்து யாருக்காக இந்த கூட்டம், எதற்காக எல்லாரும் இந்த சமூகத்துக்காக இருக்காங்க. எந்த சமூகமும் உனக்கு எதிரி கிடையாது. இந்த சமூகத்துக்காக உழைக்கவில்லை என்றால் இந்த சமூகத்தின் சாதக சாதி வரிவுகள் அடைய வேண்டாம், சாதி அழிந்துவிடக் கூடாது. இந்த சமூகத்தில் அடிப்படை தொண்டிற்கும் பிரச்சனை தான் போய் நிற்க. இதுதான் உண்மை. அண்ணன் சொன்னாங்க வாவு சுதந்திரம் பிள்ளை இந்த சுதந்திரத்துக்காக பட்ட இன்னல்கள் யாருமே கொடுக்காத தண்டனை ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு கொடுத்தோம். காரணம் என்ன? அவர்கிட்ட இருந்த நெஞ்சுறுதி, சுதந்திரத்தால் தமிழ் மீது இருந்த பற்று. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு இருக்கா சொல்லுங்க. பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மதுக்கு அடிமையாக தன்னுடைய உடல் பலம் இழந்துட்டு ஒரு ஆட்சி. நாங்க ராஜபாளையம் ஐநம்பர் கிராமம் 400க்கு மேல வாழக்கூடிய வேளாண் சமுதாயத்தில் ஒரு அடிப்படை
இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்களா விழித்துக் கொள்ள வேண்டும். சும்மா சினிமா நடிகர் பின்னாடி போறதும் கொள்கையே இல்லாம ஏதோ நீங்க ஆடுறதும் தவறு. இப்போ கூட நிறைய இளைஞர்கள் வந்து கூட செல்ஃபி எடுக்கிறீங்க. என் கூட செல்ஃபி எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க வீட்டுல என் மனைவியோ எங்க அம்மாவோ யாருமே இதை பெருசா நினைக்க மாட்டாங்க. காரணம் இவன் வீட்டுக்கு உதவ மாட்டான். சமுதாயம் 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 சமுதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன மாதிரி வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நல்லா படி, குடும்பத்தை பார்த்து என்னால் இந்த சப்தத்திற்கு என்ன செய்ய முடியும் அதை சிந்தித்து செயல்படு. மதுரை ஜெயானந்த மாதிரி 10 ஜெயா அவர்கள் நீங்க உருவாக்கணும். அப்பதான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், முன்னேற்ற முடியும். சும்மா நிறைய பேர் மாவட்ட பொறுப்பு மாவட்ட பொறுப்பினை வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்கு. அது இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சாதனை. கட்சியில பொறுப்பு வைக்கிறது பெருசு இல்லை, வேலை பார்க்கணும். நேற்று எத்தனை பேர் தூங்காம கொள்ளாம இந்த வேலைக்கு வேலை பார்த்தது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம காட்டில் வந்திருக்காங்கன்னா இந்த வேளாளர் சமுதாயம் மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இன்னும் நிறைய பேருக்கு அரசியல் என்னன்னு தெரிய முடியும். இளைஞர்கள் சொல்லுங்க, காவல்துறையை பார்த்து பயப்படாது, தப்பு செஞ்சா பயப்படாது. இல்லாட்டி என்ன தெரியுமா, இன்னைக்கு தேடி போட்டு போடு நமக்கு குருபதிக்கு வருவதுக்கு பஸ்ஸுக்கு அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது வீட்டை பக்கம் போயிடும். சாலை உட்காரு என்ன செஞ்சிருமா, நமக்கு மட்டும்தான் சட்டமும் அடக்கமும். அடங்க நினைத்தால் அடக்கிதான் அடங்காத. சரியா? உனக்கு எது நன்மை, உன் குடும்பத்திற்கு எது நன்மை, உன்னோட சமூகத்திற்கு எது நன்மை, அதை பாரு. இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம காவல்துறை நம்ம இளைஞர்கள் காவல்துறையை மதிக்கிறாங்க. அதே காக்கி சட்டை போட்டு நம்ம அண்ணனோ நம்ம அப்பாவோ நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை கூட்டுவது, இவ்வளவு பெரிய மழையில இத்தனை பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மையிலே பல நாட்கள் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. இந்த சமூகத்துக்காக நான் உழைக்கலாம். என் கூட நண்பர்களாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம் எனக்காக உழைக்கிறாங்க. இந்த வேண்டாத சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கிறாங்க. அமைச்சர் ஒரு நாள் நைட்டு போன் அடிச்சுட்டாங்க. அதான் இடபாடு என்ன கூப்பிட்டாங்க, கிளம்புங்க, நல்லா கிளம்புங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் பந்தல் ராஜா எழுச்சி நாயகன், பந்தல் ராஜா கதாநாயகன். இந்த பந்தல் ராஜா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மறுநாள் போறதுக்கு வாகனம் வண்டி கிடையாது, வாகனம் கார் கிடையாது. என் பக்கத்தில் இருந்த ஒரு தேவ சமுதாயம் காற்றாவை எடுத்து கார் டேங்க ஃபுல் பண்ணி போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிப்போம். கேட்டா இந்த சாதி நமக்கு பிடிக்காது, இந்த சாதி நமக்கு வேண்டாம். நீ தெளிவாய் நமக்காக யார் யார் குரல் கொடுக்கிறாங்க, நமக்காக யார் யார் களத்தில் நிற்காங்க, அவங்க வெற்றி பெறணும். அவங்க அடையாளத்திற்கு அவங்களோட வெற்றிக்கு நம்ம உறுதுணையாக நிற்கணும். அன்னைக்கு அன்னைக்கு சொல்றதை இப்போ சொல்லுறேன். நீங்க மீண்டும் தேர்தல் நின்று மாபெரும் வெற்றி பெற்று இந்த அமைச்சர்ல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதுல இந்த வேளாண் சமுதாயம் பங்கு பெரும்பான்மையாக இருக்கும். நீங்க அமைச்சர் ஆன
பிறகு உங்களுடைய பார்வையை இந்த வேளாண் சமுதாய மக்கள் மீது வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா சும்மா பேச்சுக்கு ஒருத்தர் நம்மளோட பேசுறதுக்கும் உண்மையா மனசார பேசுறதுக்கும் நமக்கு தெரியும். அண்ணன் கேட்டு ராஜேந்திர பாலச்சந்திரன் வந்து உண்மையில இந்த வேளாண் சமுதாயத்தை இந்த மக்களின் குரலாக அண்ணன் எடப்பாடி என்ற பேசுறாங்க. இதை நீங்க கண்ணுக்கு பார்த்தேன். இதே போல் அண்ணன் அமைச்சர் ஆன பிறகு இந்த வேளாண் சமுதாயத்தின் அரசியல் அங்கீகாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய வரலாறு சமுதாயம் பல இந்த சுதந்திரத்துக்காக இந்த தேசத்துக்காக பல தலைவர்கள் உருவான சமுதாயம் வேளாண் சமுதாயம். இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை. இதுதான் உண்மை. இப்பவும் பாருங்க, சேர் காலியா இருக்கு, நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். சேர்ந்து உட்கார்ந்து இந்த கால் குத்தி கேட்கணும். யாருக்காக இந்த கூட்டம், யாருக்காக இந்த கத்துறோம் என்பதை இருக்கும். மலையில நடந்து பல இளைஞர்கள் தேனி மாவட்டம், கரூர் மாவட்டம், கோயம் மாவட்டம், திருப்பூர், பல்வேறு மாவட்டங்கள் பல பேர் நீங்க ஐயாவோட குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்ல கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற தீராத வழி சுமார் 10 வருஷம் 12 வருஷம் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அண்ணன் நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு அமைப்பு பணக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில கிராமமா பஸ், கிராமமா வேன், எல்லாரும் வெற்றி பண்ணிருக்காங்க. பத்திரிகை சமுதாய மக்கள் பெரும்பான்மையை போடுங்க. உங்களை பாராட்டுங்க. நீங்க போனவங்களை பாராட்டுங்க. நாளைக்கு இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பிசிஆர் வழக்கு இந்த சமுதாயம் இருந்து எங்கேயாவது பாதிக்கப்பட்டா நான் சொல்லுங்க, இந்த பங்களாக தவறு எவ்வளோ இன்னைக்கு உனக்கு பசு கொடுத்தவனோ உனக்கு காசு கொடுத்தவனோ ஒரு பயம் மாட்டான். இந்த பங்களாக மட்டும்தான் பார்த்து இந்த சமுதாயத்தில் அடமானம் வச்சிடாதீங்க. நான் சொல்லுது, நாங்க இங்க உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தை நேசிக்கின்ற பல இளைஞர்களோட உழைப்பு. இந்த பங்களாக வளர்த்துடன் என்று நினைக்கக்கூடிய அனைத்து தமிழ் குடி நண்பர்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க, பங்களாக அசைக்க முடியாத காரணம் ஒன்றே ஒண்ணுதான், என் கூட இருக்கிற நட்பு சமுதாயம். என்கிட்ட காசு பணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நைட்டு வந்தாங்க ஆயிரத்துல யார் வீட்டில் இருப்பேன் தெரியாது. அத்தனை சாதிக்காரனும் வந்தாங்க கிடைக்க சாதி பார்த்து பழகியவன், சாதி பார்த்து செயல்படுவன் வந்தாங்க கிடையாது. எங்க அப்பா ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசு அதிகாரியோ ஒரு பிசினஸ் மேனர் கிடையாது. சாதாரண கூலி தொழிலாளி, வந்த தொழிலாளி பையன். நான் சொல்றேன், இளைஞர்களை அரசியல் பழகியவே நம்மளை பயன்படுத்தி இருக்கா. இப்ப நம்ம காற்று விடும் போதே தூற்றிக்கொள். இப்ப கேட்டு ராஜேந்திர பாலாஜி நமக்காக இருக்காங்க. அவர் இருக்கும் போது இந்த சமுதாயத்தை பயன்படுத்தி, அவரை பயன்படுத்தி இந்த சமுதாயம் எழுச்சி பெறுவதற்கு எல்லாருக்கும் ஒன்று சேரணும்.
உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணன் திருப்பூர் சுந்தராஜ் முருகேசன், தம்பி எம் ஜி ராஜ்குமார், அண்ணன் ரகுநாத் அண்ணன், மதுரையில் இருக்கக்கூடிய தம்பி பிரபு, வேலூர் நாகப்பட்டி, தேனி மாவட்டத்தில் கூட என்னோட பொறுப்பாளர்கள், விருதுநகர் மாவட்ட செயலாளர் புதியராஜன், ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற தம்பி அஜித், என் அருமை தம்பி பிஎஸ்சி மாதவன், மட்டும் சொல்லுறது நம்ம வளரல, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இந்த நேரத்தில் உன்னோட நம்பிக்கையை இழந்து விடாது. இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. மனசை தளராம உயர்ந்து இந்த சமுதாயத்துக்காக போராடும். இந்த அரசின் பயணத்தில் இருக்கிறனால சொல்லுது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாள முன்னேற்ற கழகம் இந்த வெள்ளாள சாதிக்காக செயல்படக்கூடிய ஒரே அமைப்பாக இருக்கு. எவனும் இந்த சாதியத்தை வச்சுட்டு உனக்காண்டி பேச மாட்டான். உனக்கு காசு இருக்கான்னு பார்ப்பான், இல்லாட்டி அவனுக்கு பாதுகாப்பு வேணும் கேட்பான். யாராவது ஒரு தலைவர் நாளைக்கு கேஸ் போடுங்க சொன்னா செயல்பட சொல்லுவாங்க. கேச ஜெயில சாதி கண்டனை ஓட்ட தலைவர் இந்த சமூகத்திற்கு தலைவராக. அதனால உங்களுக்கு என்ன அதிகாரம்? கல்வி நல்லா படி, நல்லா படிச்சு அரசு வேலைக்கு போ. இந்த அரசு வேலைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி பலப்படுத்தலாம், எப்படி முன்னேற்றலாம் பாரு. இன்னைக்கு தம்பி ஒருத்தன், நான் அவன் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நான் சமுதாய அமைப்பு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி, நல்லா படிக்கும். இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி, கலெக்டர் ஆஃபீஸர் யார் முக்கியமான வந்தாலும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸர் வந்துருக்காங்க, நமக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்பான். என் தம்பி பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும் போது எல்லை சுதேச மக்களுக்கு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த பையன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், டாக்டர். இதை ஏன் சொல்லு? சும்மா பந்தளத்தை கொடுத்தாங்க, நீ நல்லா வளர்த்துவா, நீ நல்ல நிலைமைக்கு போ. அப்போ இந்த பந்தளத்தை இந்த சாதி காய்ச்சி உண்மையை உழைச்சு கீழே தான் இருப்பேன். அப்ப இந்த பந்தளத்தை வளர்த்துடு. இதுதான் நீ இந்த பந்தளத்தை செய்யக்கூடிய சரியான சமுதாய பணி. நிறைய பேர் அப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கான். அதனாலதான் பந்தளத்தை உங்களுக்காட்டி வேலை பார்க்க முடியுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, சமுதாயத்தை உண்மையை நேசித்தவன் என்றும் வாழ்க்கையில் தோற்ற சரித்திரம் கிடையாது. காசு பணம் வச்சிருக்கிறதுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் காலேஜ் வச்சிருக்கிறதுக்கும் இல்லாத மரியாதை பந்தளத்துக்கு ஏன் இருக்கு? பந்தளத்தை உண்மையா சமுதாயத்தை நேசிச்சு செயல்படுறதுனால இத்தனை பேரு சொத்தாக்கி இருக்கீங்க. இந்த உடம்புல இருக்கிறவரை இந்த வேளாண் சமுதாயத்துக்காக உண்மையாக உழைப்போம். இந்த சமுதாயத்துக்காக உண்மையா போராட அனைவரும் கற்றுக் கொடுங்க. பொருளாதார முன்னேற்றம் மட்டும் சமுதாய முன்னேற்றம் அல்ல, அரசியல் அங்கீகாரமும் முன்னேற்றம் என்பதை ஆகித்தரமும் பதிவு பண்ணி இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் அருமை முன்னேற்றாஜா, அருமை தம்பி பாட்டி சத்ரு, என் தம்பி புதுமணி ராஜா, இவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய துபாய் மொழி